ஹாய் வணக்கம் அன்பு செல்வங்களே. நாம் இன்று தமிழ் பாடத்தில் 4ஆம் பாடத்தை படிப்போம். களிப்போடு பயணம் செய்திடுவோம். பாதையில் நாமும் போகையிலே பார்த்து கவனமாய்ச் சென்றிடுவோம். வீதியொழுங்கை பேணி நிதம் விபத்திலிருந்து காத்திடுவோம். கவனம் எங்கும் சிதறாமல் பாதையின் வலப்புறம் நடந்திடுவோம். வெள்ளைக்கோட்டை கவனிப்போம். முறையாய் பாதையை கடந்திடுவோம். சிவப்பொளி கண்டால் நின்றிடுவோம். மஞ்சள் ஒளியில் உசாராவோம். உவக்கும் பச்சை ஒளி கண்டால் உவகை கொண்டு புறப்படுவோம். நீண்டு கிடக்கும் பாதையிலே நடப்பதும் கடப்பதும் சுகந்தானே. கூண்டு கிளிப்போல் கிடக்காமல் களிப்போடு பயணம் செய்திடுவோம். அன்பு செல்வங்களே, வீதி விபத்துக்களை தடுப்பதில் உங்களின் பங்களிப்பென்ன தெரியும்? வீதியில் கவனமாக செல்லுங்கள். எப்போதும் வலப்புறமாக நடந்து செல்லுங்கள். ஒருபோதும் வீதியில் விளையாடாதீர்கள். வீதியில் பலர் சேர்ந்து கைகோர்த்து நடக்காதீங்க. வீதி கடவையால் அவதானமாக வீதியை கடவுங்கள். சிறுவர்களே, கொழும்பு பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அதிகார சபையினால் வழங்கப்பட்ட அறிவுரைகள் இவை. எனவே அதை நாம் அனைவரும் பின்பற்றி நடப்பது கடமை அல்லவா? மாணவர்களே, நாம் இப்போது இங்கு தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுவோம். முதலாம் வினா: விபத்தில் இருந்து எவ்வாறு எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்? வீதி ஒழுங்குகளை பேணி நடப்பதன் மூலம் விபத்துகளில் இருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இரண்டாம் வினா: பாதசாரிகள் வீதியில் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் எவை? வீதியில் கவனமாகச் செல்லுதல். எப்போதும் வலப்புறம் நடந்து செல்லுதல். வீதி கடவையால் அவதானமாக வீதியை கடத்தல் என்பன. மூன்றாம் வினா: பாதையை கடக்க உதவும் கோட்டின் நிறம் என்ன என பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதையை கடக்க உதவும் கோட்டின் நிறம் வெள்ளை என குறிப்பிடப்பட்டுள்ளது. நான்காம் வினா: வீதியில் வாகனங்கள் புறப்பட்டுச் செல்ல அனுமதிக்கும் நிறம் எது? வீதியில் வாகனங்கள் புறப்பட்டுச் செல்ல அனுமதிக்கும் நிறம் பச்சை ஆகும். ஐந்தாம் வினா: வீதி சமிக்ஞை விளக்குகளின் 3 நிறங்களையும் அவற்றின் பயன்பாடுகளையும் எழுதுக. சிவப்பு நிறம் நிறுத்து, மஞ்சள் நிறம் காத்திரு, பச்சை நிறம் செல். மாணவர்களே, இப்போது நாங்கள் பின்வரும் சொற்களுக்குரிய எதிர்கருத்துச் சொற்களை பாடலில் இருந்து தேர்ந்தெடுத்து எழுதுவோம். கருப்பு, இடப்புறம், இருள், கவனயீனம், துன்பம். இப்போது நாம் விடைகளை பார்ப்போமா? கருப்பு வெள்ளை, இடப்புறம் வலப்புறம், இருள் ஒளி, கவனயீனம் கவனம், துன்பம் களிப்பு. மாணவர்களே, இன்றைய பாடம் இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் வீடியோக்கள் உங்களிடம் உடனுக்குடன் வந்து சேரும்.